இதுங்கடா அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்தது விடுடி லூசா இருப்போயோ. ஏய் வாங்க முடிய அறிவு இருக்கா கொஞ்சமாச்சும் நவலுடி. அதுக்கடுத்து அவ்வளவுதானா? என்ன இவ சொர்ணமுகிக்கு அக்கா மாதிரி உட்கார்ந்துருக்கா? இவளை எப்படி சமாளிக்கிறது? ஹாய் ஜோ. என்ன கண்ணு யார பாக்கீங்க? நீ ஜோனி கூப்பிட்டியே, இங்க யாரு இருக்கான்னு பாக்க. ஏ செல்லக்குட்டி, உன்னதான் நான் ஜோனி கூப்பிட்டது. என்னது ஜோவா? என் பேரு ஜோலாம் கிடையாது, சோனி. யார் நீ உனக்கு சோனி குடல் கிடக்குற கோணின்னு பேர் வச்சது? இதெல்லாம் ஒரு பேரு நீ. ஏனி உனக்கு என் பொண்டாட்டிக்கு நான் வச்ச புது நேம் ஜோ. இந்த பாரு பொறுக்கி, ஜோன்னு சொல்லி சூர்யா சார் காதுல விழுந்து அவர் வந்து உன்னை பொளந்து கட்டிட போறாரு. கொஞ்சம் அமைதியா இரு. ஏண்டி பொண்டாட்டி பேரை சொல்ல முச்சிலேயே ஒரு கிக்கு யாருனடி? இந்த ஜோதிகா, ரம்பா, நக்குமானி எவ்வளவு அழகழகான பேர் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பேரை வைக்க வேண்டியதானடி. நான் கூப்பிட முச்சில எனக்கு ஒரு கிளுகிழப்பா இருக்கும்ல. ஓ சாருக்கு கிளுகிழப்பு வேணுமா? கொஞ்சம் பொறு, நான் கிளுகிழப்பு தாரேன். நல்ல வேலை எதையோ சொல்லி அவ மைண்ட மாத்தியாச்சு. அவ அக்கா விஷயத்த மறந்துட்டா. அப்படியே போயிட வேண்டியதான். ஏண்டா எங்க அக்கா முன்னாடி ஒரே காதல் வசனமா போயிந்தா பெரிய காதல் மன்னன் நினைப்போ? கொஞ்சம் லைட்டா ஆளி மூஞ்சம் வர இவருக்கு காதல் மன்னன் நினைப்பு. சரி அந்த கர்மம் கடந்துட்டு போட்டோம். எங்க அக்காவை ஏன் அடிச்சா? ஐயோ அங்க சுத்தி இங்க சுத்தி லாஸ்ட்ல அக்கா கதையில தான் வந்து நிக்கா. நான் ஏன் அடுத்து நீ எப்படி சொல்றது இவட்ட? ஏய் உன்னதாண்டா எங்க அக்கா ஏன் அடிச்சா? ஏய் உங்க அப்பா பேச்சே சரியில்லடி. அவ மோசமா பேசுனா அதுக்குதான் அடிச்சேன். அவ அப்படியே என்ன மோசமா பேசுனா? ஏய் லூசு, அவ பச்சையா உங்க அப்பா பேசுனாடி அதுக்குதான் அடிச்சேன். அதெல்லாம் முடியாது. அவ என்ன பச்சை சிகப்பு பேசினாலும் அதை எனக்கு சொல்லி ஆகணும். அவ என்ன பேசினா? ஏய் அவ வண்டையா கிழிச்சாடி, அதை உனக்கு சொல்ல முடியாதுடி. இந்த பாரு அந்த கண்ணா, எங்க அக்கா அப்படி பேசுற ஆளே கிடையாது. எனக்கு எங்க அக்காவை பத்தி தெரியும். நீ தான் ஏதோ பண்ணிருக்கா, அவ அடிச்சிருக்கா. உண்மையை சொல்லு. நான் எது சொன்னாலும் நீ நம்ப மாட்டேங்கல. இப்ப உண்மையை சொல்றேன். உங்க அக்கா என்ன கிஸ் பண்ணதான் வந்தாடி, அதுக்குதான் உங்க அக்கா நான் அடிச்சேன். என்னது? எங்க அக்கா ஒன்ன கிஸ் பண்ண வந்தாளா? ஏன்டி இப்படி மிதிச்சு தள்ளுறா? உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன் பாரு. எப்படிக்கு இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன் பாரு. ஏய் ஜோ, நான் பாவண்டி, உன் புருஷன் எந்திரிடி. நீ துபாக்கூர் புருஷன் தானே, உன்னை கொல்றதுல தப்பே கிடையாது. என்னடி புருஷன்ல டுபாக்கூர் புருஷன் சொல்றா? டுபாக்கூர் புருஷன்னா என்னடி? ஓ சாருக்கு புருஷனுக்கு மீனிங் வேணுமா? எங்க வீட்ல பார்த்து அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் முடிச்சிருந்தா அது ஒரிஜினல் புருஷன். நீ வந்து கள்ளத்தனமா திருட்டுத்தனமா தாளிக்கிறதுனால நீ துபாக்கூர் புருஷன். அதனால நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். ஏய் நான் கட்டின தாலி உன் கழுத்துல தொங்குதடி. நான் தாண்டி ஒரிஜினல் புருஷன், என்ன விடுடி. ஏய் ஜோ, உன் கழுத்துல இருக்கிற தாலிக்கு நான் தாண்டி புருஷன். பார்த்து பேசு, ஃபர்ஸ்ட் எழுந்துடி. என்னடா சிரிப்புல ஒரு மார்க்கமா இருக்கு? ஏய் சோனி, நீ உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா எனக்கு சிரிப்பா வருதுடி. யாராவது வந்தா தப்பா நினைச்சிருவாங்கடி. எந்திரிடி. யார் வந்தா வந்துட்டு போறாங்க. இப்போ நான் உன்னை கொல்ல போறேன். இந்த பாருடி, இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, அப்புறம் மாமையும் கண்ட்ரோல மீறி ஏதாச்சும் பண்ணிடுவேன். அப்புறம் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. பேசாம எந்திரி. அப்படி நீ என்னடா பண்ணி கிளிப்பா அதை நான் பாக்குறேன். இந்த பாருடி, நீ இப்படியே இருந்துகிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, இப்போ நான் இருக்கிற மூடுக்கு இங்கேயே பஸ் நைட்டை முடிச்சிருவேன். உனக்கு ஓகேவா? ஐயோ கருமா, அக்கா என்னமோ சொன்னா? பிடிக்காத பொண்ணை கட்டி கூட்டி வந்துட்டா அவன் வாழ்க்கை எப்படி ஆக போதா? நீ இங்க பார்த்தா இந்த கொஞ்சம் கொலாயிக்கிட்டு இருக்காவ. ஏய் ரகு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சீக்கிரம் வெளியே வா. ஏ கிறுக்கி, அப்பமே சொன்னேன்டி கதவு திறந்து கிடக்கு, யாராச்சும் வந்துட போறாங்க. நீ வேற உட்கார்ந்து இருந்த போச பார்த்து எங்க சித்தின காலி துப்பிருப்பாங்க. போ, அவங்க மூஞ்சில ஓட முடிக்காம கீழே பார்த்துட்டே போறாங்க. எல்லாம் உன்னால தாண்டி. நான் என்ன பண்ணேன்? அவங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியவா செய்யும். நான் உன் மேல இருக்க கோவத்துல அப்படி பண்ணிட்டேன். ஆமா, பெருசா சாதனை பண்ணிட்டேன். மூஞ்ச பாரு, திருவிழா கூட்டத்துல காணாம போனது மாதிரி முழிக்கிறது. நவலடி, நான் வெளியே போறேன்.
அப்படி நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லாம உன்னால வெளிய போக விடுவேனா?